க்ளோஸ் பண்ணுறதுக்கான தேவையான பற்றி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் த்ரோட்டே வந்து இதாயிருச்சு. வெகு விரைவா வந்து நான் வந்து அந்த லைவ க்ளோஸ் பண்ணணும். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா கொஞ்சம் வேகமா கேட்டீங்கன்னா, எனக்கும் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கேட்கிற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு அவ்வளோ பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ சார். குழந்தை சொல்லியிருக்காங்க, லாலாஸ்மியும் பாயிண்ட் போட்டு எழுதணும். அப்பதான் நல்லா இருக்கும். வெரி குட். பாயிண்ட் போட்டு எழுதுங்க. கிட்ஸ் சென்சர் சார் சப்போஸ் டைம் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2வது பேஜ்ல எழுதிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணோமா? கரெக்ட். நல்ல கொஸ்டினுங்க. அதே பேஜ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இடம் விட்டு நம்பரை மட்டும் கரெக்டா கொஸ்டின் மட்டும் கரெக்டா போடுங்க. யூ ஆர் நாட் ரிப்ளைங் மை கமெண்ட்ஸ் ஆர் வெரி வொர்ஸ்ட். ஐயோ! பிரின்ஸ் என்ன கமெண்ட் என்ன கேள்வி கேட்டாங்க தெரியலங்க. நான் பார்க்கலங்க. மயில் வந்து எக்ஸாம் மெடிடேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். ஸ்ட்ரிக்ட்டாலாம் இருக்காதுங்க. ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஈஸியா நீங்க நிறைய எழுதுங்க, நிறைய மார்க் கிடைக்கும். இந்த 10 மார்க் சைனோமெட்ரிக்ஸ் போட்டு ஆண்ட்ராய்ட் டாபிக் கீழ பாயிண்ட் போட்டு எழுதுறோமா கண்டிப்பா எழுதலாங்க. நிறைய மார்க் கிடைக்கும். நீங்க சொல்ற ஐடியா நல்ல யூஸ்ஃபுல்லான ஐடியா. திரும்பி சார் எல்லாத்தையும் கண்டிப்பா கேட்கிற கொஸ்டின்ஸ் பிஏ தமிழ் செமஸ்டர் 1க்கு சொல்லுங்க சார் அப்படின்னா பிஏ தமிழ்ல நாளைக்கு தமிழ் கொஸ்டின் இருக்கா சார்? கம்பராமாயண சிலப்பதிகாரம் 2ல ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க சார். அதை நான் ஏற்கனவே இம்பார்ட்டன் கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன். இந்த மந்திர கிழவனின் மாண்புகள்னு ஒரு கேள்வி இருக்கு சார். பிஏ தமிழ்ல அந்த கேள்வியில ஒரு கேள்வி கண்டிப்பா வராது. என்ன சப்ஜெக்ட் கேட்டுறாங்க சார். ஏன்னா முகைய தொண்டை கட்டி வச்சு சொல்ல முடியாது சார். புரியா தேங்கி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அந்த கேள்வி படிச்சு போங்க. அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். கொடுத்துருக்க 3 மணி நேரத்தை யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லி ஃப்ரீயா பொங்கொழி சிறடி வைத்தோம். நன்றி, சந்தோஷம். அதனால வந்து அந்த டைத்தை யூஸ் பண்ணுங்க. யூஎஸ்பி 5 மார்க் கொஸ்டினுக்கு சைனோமெட்ரிக்ஸ் மாதிரி கண்டிப்பா சூப்பரா அதான் மகிழ் சார் ஃபர்ஸ்ட் போய் நல்லா இஞ்சி டீ போட்டு குடிங்க. தெய்வமே கண்டிப்பா குடிக்கிறீங்க. கண்டிப்பா குடிக்கிறீங்க. முடிஞ்சோன்னா அடுத்து முதல் வேலை லைட்டா டீ அடிச்சாதான் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாருமே இன்னைக்கு நைட் தூங்கிடக்கூடாது. நமக்கு நாளைக்கு தீயா வேலை பார்க்கணும். இன்னைக்கு நைட்டு வந்து 9 மணிக்கு மேல படிக்காதீங்க. படிச்சதெல்லாம் ரீகால் பண்ணுங்க. நைட்டு நல்லா தூங்குங்க. அதிகாலை ஒரு 4:30க்கு எந்திரிங்க. 4:30க்கு எந்திரிச்சு நீங்க படிச்சது ஃபுல்லா திருப்பி பாருங்க. புதுசா படிக்காதீங்க. ரீகால் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. உங்கள் சேவை தொடரட்டும். ரொம்ப நன்றி. மோகனலட்சுமி தேங்க்யூ சார். வெல்கம். யுவலட்சுமி நீங்க எந்த ஊர் சார்? திருநெல்வேலி சார். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில். எங்க அப்பா நெல்லையப்பர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. திருநெல்வேலி டவுனு. நீங்க எந்த ஊர் சார்னு கேட்டிருக்கீங்க? நல்ல நல்லா தூங்குங்க. காலைல எந்திரிச்சு வயிறார சாப்பிடாதீங்க. கம்மியா சாப்பிடுங்க. பாதி சாப்பாடு சாப்பிடுங்க. சார் இந்த மாதிரி நாளைக்கும் லைவ் வாங்க சார். அது எக்ஸாமுக்கு ஐயோ தினம் முடிஞ்சா லைவ் வரேங்க. என்ன சொல்ல சொல்லியிருக்காரு எனக்கு தெரியல. சிக்னல் சபு. தேங்க்யூ சார். யுவர் கைட்னஸ் குட் சார். கீப் இட் அப் சார். வரலட்சுமி ரொம்ப நன்றிங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. காலையில மத்தியானம் 4:30 மணிக்கு எந்திரிங்க. மார்கழி குழு ஆட்டும். கவலைப்படாதீங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. யுவர் கைட்னஸ் குட் கீப் இட் அப் சார். வரலட்சுமி ரொம்ப நன்றிங்க. நல்ல சாமி கும்பிட்டு காலையில உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. படிச்சு நீங்க படிச்சதை மட்டும் திருப்பி படிங்க. புதுசா படிக்காதீங்க. படிச்ச ஃபுல்லா ரீகால் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு போகும்போது நல்லா தைரியமா போங்க. நல்ல ஹோப்போட போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து தரவை பிக்ஸ் சார் குரூப்ல அனுப்பிச்சு ஃபிட் பண்ணி ட்ரை பண்றாங்க போல ட்ரை பண்ணுங்க சார். எக்ஸாம் வந்துருக்கு போய் நம்ம எத்தனை காலம் எப்படி சார் பார்க்க முன்னாடி ஒரு நோட்டீஸ் போர்டு ஒட்டிப்பாங்க. அந்த நோட்டீஸ் போர்டில் போயிட்டு என்ன எக்ஸாம் சென்டர் எந்த ஆளுங்கிறத பார்த்துட்டு நீங்க அதை எழுதிக்கலாம். தைரியமா படிங்க. உங்களுக்கு தேவையான நீங்க படிச்சுட்டு போற கொஸ்டின் தான் எக்ஸாம் ஹாலில் வரும். அதை எப்படி எழுதுங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு போங்க. இங்க வச்சுட்டு போங்க எல்லாத்தையும். நீங்க கடவுளை வச்சுக்கோங்க. உங்க பெற்றோரை வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம் உங்களுக்கு நல்லா வரும். இந்த தருணம் யூடியூப் சேனல் இருக்கு. என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கு. உங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. படிச்சிருக்கீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் உங்களுக்கு கொடுக்கும். அதனால ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க. நீங்க எப்படி எக்ஸாம் எழுத போறீங்களோ அதே ஒரு ஒரு அதே பதட்டத்தோட தான் நானும் இருக்கிறேன். சரிங்களா? அதனால என்னைய ஜாயின் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருப்பாங்க. அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே பதட்டத்தில் நான் இருக்கேன். நீங்க எக்ஸாம் எழுதி வந்து கொஸ்டினை பார்க்குற வரைக்கும் நானும் பதட்டத்தில் தான் இருப்பேன். பார்க்கலாம். அந்த கொஸ்டின் கிடைச்சிச்சுன்னா அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுற முதல் நானா இருப்பேன். கண்டிப்பா வந்து இறைவன் நான் கொடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்கட்டும். அது நீங்க நல்லா படிச்சிருக்கட்டும். நீங்க நல்லா எழுதட்டும். நிறைய மார்க் எடுக்கட்டும். சீக்கிரம் டிகிரி வாங்கட்டும். நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போட்டும். நல்ல பிரைவேட் வேலைக்கு போட்டும். வாழ்க்கையில முன்னேறட்டும். நல்ல இல்ல துணைவி கிடைக்கட்டும். வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வந்து இந்த உலகத்துல ஒரு பேர் வாங்கக்கூடிய புகழ் வாங்கக்கூடிய ஒரு மாநகரம் மாறட்டும். இது எல்லாருக்கும் இந்த இறைவன் நீங்க அப்பல் முருகன் எல்லாத்துக்கும் வழங்கட்டும். நாளாட்சியும் அப்பையும் பிபி பஸ் சொல்லுங்க சார். ட்ரை பண்ண சார். கண்டிப்பா சார். என்னுடைய நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து விடைபெறக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. அடுத்தால முடிஞ்சா வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேங்க. இதுவே மாணவர்களுக்கு போதுமானதாக ஒரு நல்ல வீடியோவா அமையும் நான் நம்புறேன். இது வரைக்கும் இந்த லைவ்ல வந்து 1 மணி நேரம் என்னோடு பயணித்து எனக்கு தேவையான உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் என்னோட கேட்டு இந்த 1 மணி நேரத்தை கண்ண மூடி முடிக்க போக செய்த என்னுடைய தமிழுக்குள்ள அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி இருந்து மாணவர்கள் உங்களுக்கு தேவையான டவுட் இருந்தா கேளுங்க. மீண்டும் இது ஒரு நல்ல சந்திக்கிறேன் என்று மாணவர் நலரி தலாண்ணன் யூடியூப் சேனல். வணக்கம். நன்றி.